இது கெச்சப், அதாவது டொமேட்டோ சாஸ் தான் நினைக்கிறேன். அது இது மைனஸ், இது தண்ணி தான், இது வந்து லெமன், இது டீ, இது சோடா, இது ரசம், இது பன்னீர் சோடா, இது கோகோ பெப்சின்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, சொல்ல சொன்ன நான் சொல்லிட்டேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்னைக்கு என்னன்னா, முன்னாடியே பார்த்துருப்பீங்க, அம்மா ஒன்றுனா இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் தான் அம்மாவுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி வச்சிருமா செஞ்சு வச்சிருமான்னு சொல்லிட்டு நானும் வெளியே போயிட்டேன். என்ன மெயின் கோர்ஸ்னா பொட்டாசி சின்னாசம், அதுவுமா நாங்கள் சில்லி சிக்கன் வச்சு சேலஞ்சு பண்றோம். யாரெல்லாம் சாப்பிடலையோ அதெல்லாம் பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆயிக்கங்க. எங்க மாத்தறானுங்க எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கடிச்சு போறாங்க. பாத்துக்க, இப்ப இது வெயிட் இதையும் போட்டேன் இதையும் போட்டாச்சு. ரெண்டும் ஒரு 500க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரெண்டுமே ஒரே வெயிட் தான். ஓகே, 484. அதுவும் அதே தான் வரும். ஒரு கேம் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் எப்படி இது நம்ம இது பண்றது? அதுல சீட் எழுதி போட்டிருக்கே இல்ல, அதுல என்ன வருதுங்கிறது நம்ம அதான் இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இது ஃபுல்லா பாருங்க, நான் சொல்ற கிளியரா கேட்கணும். எப்படின்னா, இப்ப நான் ஒரு சீட் எடுத்து அம்மாவுக்கு முன்னாடி வைக்கிறேன், எனக்கு ஒரு சீட் எடுத்து அம்மா வைக்கிறாங்க. அப்ப நான் எடுத்தேன், அம்மா எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நான் எடுத்து ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு சில்லி சிக்கன் சாப்பிடுவேன் நான் ஓரமா வச்சிருக்கேன். லைக் ஒரு 5 பீஸ் 6 பீஸ், இப்ப தெரியுது இல்லைங்க நம்மளுக்கு இந்த பீஸ் நான் இந்த சாப்பிடுவேன் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அப்போ அம்மா எடுத்து கொடுத்த சீட்டை நான் ஓப்பன் பண்றேன். அதுல வாட் எவர் இட் இஸ் எது வந்திருந்தாலும் அதை நான் சாப்பிடுவேன். சாப்பிட முடிகிறது ஈஸியா இருக்கும். அதுல இந்த மாதிரி வியர்டான ஃபுட்டை ஆட் பண்ணி சாப்பிடுறது தான் விஷயமே. அந்த சேனல் இப்ப ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சப்மிட் பண்ணிடுறேன். ஈக்குவலா இருக்கு 485 485. முன்னாடியே நான் வந்து வெயிட் பார்த்துருக்கோம். 485 இருக்கு. சரி, பார்த்து ஸ்டார்ட் பண்ணுமா? சரி, 2 அணியா எடுக்கும். சாமி வந்துட்டு எனக்கு வந்து மயோனைஸ் டீ வரணும், டீ வரணும். சரி, மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. இப்ப நான் வந்து இப்ப தனியா தெரியும். நான் வந்து 1 2 3 4 5 6 9 8 2 4 6 நான் 8 சாப்பிடுறேன். இப்போ நான் உனக்கு எடுத்தது இங்க இருக்கு. நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இங்க என்னது? உனக்கு காட்டு. ரசம். ஆப்தமா போச்சு. ரசம் வந்து அம்மாவுக்கு, சாரி உனக்கு வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு. அதே மறுபடியும் போடுற. எனக்கு வேணாம் மயோனைஸ். அப்ப நீயே இந்தா இப்படி ஊத்துட்டா இப்படி போடட்டா? ரைட்டா எப்படி ஊத்துனா கீழே குடிக்காதா? ஊத்து கொஞ்சமா. என்ன சொன்னாங்க எனக்கு தான் மட்டும் தெரியும். ஊத்திட்டேன். ஃபுல்லா நினைச்சேன். ஸ்டார்ட் பண்றேன். ரைட்டா, ஸ்டார்ட் பண்ணு. நல்லாதான் இருக்கு. நான் மயோனைஸ் இருந்தா ரசம். இது வெஜ், உனக்கு பிடிக்காதா? வெஜ் இல்ல, இதோட நான் என்ன ஆட் பண்ணிருக்கோம்னு நினைச்சிருக்கோம். கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன். இப்ப சொல்றேன், இந்த சில்லிச்சினோட நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணீங்க நல்லா இருக்குங்களோ அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்க. முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோல அதை ஆட் பண்ணி பார்ப்போம். நம்ம மயோனைஸ் கேட்டா அம்மா பார்த்து அதான் வெறுப்பா இருக்கும். இதுதான் ஆரஞ்சு சாப்பிடுமா? இல்ல முடிஞ்சா விட்டுறோம். ஆப்ஷன் வந்து மயோனைஸ் தான். இந்த மயோனைஸ் நீ அதிகமா யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ரசம் வரும்போது 2-3 பேரை சாப்பிட முடியாது. உங்களுக்கு மிச்சம் நிறைய ஆயிடும். இதுதான் பார்த்து பாக்குறீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல வாட்டர்மெலன் பார்த்தோம்ல, அது மாதிரி இருக்கு. முன்னாடியே உன வீடியோ பஜ்ஜி மோசம். வாட்டர்மெலன் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டாங்க. அது போல அந்த பீட்ரூட் அப்புறம் 1 மணி நேரம் ஆச்சு வந்து இந்த காரம் வந்து யாரெல்லாம் பாக்குறது அந்த வீடியோ லிங்க் போய் பாருங்க. சாப்பிட முடியலடா, ரசத்தோடய நான் தொண்டை அப்படியே இதாகுது எனக்கு. அதுவும் 1/2 கிலோ பாத்து சிக்கன் தின்னுறாங்க. அதான் நம்ம பாக்குறேன். நீங்க பார்க்க மட்டும் தான் முடியல, வீடியோ பாருங்க. அவ்வளவுதான். சரி, நெக்ஸ்ட் இருக்குமா? 4 நிமிஷம். 4 எனக்கு நல்லாவே வரல. ஓ
ஒன்னோடு ம். நான் வந்து இப்ப எத்தனை? இது 1 2 3 4 5 6 4 டைம் 6 நான் 3 4 இருக்கு. 1 2 3 4 5 6 6 டைம் நான் முடிச்சிருவேன் கேட்டுக்கிறேன். ஆமா நான் ஓபன். மறுபடியும் ரசம். இங்க இது என்ன? ஸ்கிப் திஸ் ரவுண்ட். இந்த ரவுண்ட் எனக்கு சாப்பிட கூடாது. நான் முடிக்கிற வரைக்கும் அம்மா சாப்பிட கூடாது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா? உனக்கு இன்னைக்கு ரச வாரம். பாத்தீங்களா? ஃபுல்லா ஊறி போச்சு. இப்பவே கேட்டு போடுது. நல்ல ஊற வச்சு சாப்பிடு. 3 6 சாப்பிட்டிருக்கேன். நீ வந்து 8 அப்ப ஜாஸ்தி ஆகுது. முன்னாடி 4 வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். எல்லா சேலஞ்ச் வீடியோஸையும் அப்படியே பாருங்க. மீன் தான் முழு குத்து எறும்பு குத்துது. சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னா எலும்பு சதை எல்லாம் சேர்த்துதான் சாப்பிடும். அதான் எறும்பு இல்லைன்னு நினைச்சேன். மறுபடியும் ரசம் தான் பாடி டீ வரும். டீ ஒன்னு 2 3 4 5 6 7 7 சாப்பிட போற சேலஞ்ச். ஐயோ இல்ல உனக்கு எனக்கு வந்துருச்சு. உனக்கு நான் டீ நான் கூட எனக்கு நினைச்சிட்டேன். உனக்குதான் ரசம் வந்துருக்கணும். ஆனா ரசத்தை நான் ஊத்தி சாப்பிட்டேன். நான் தானே ரசம் எடுத்தேன். இல்ல ரசத்தை நான் எடுத்த மறுபடியும் ரசமா நான் தூக்கி போட்டேன்ல. இல்ல ரசமா தூக்கி தூக்கி போட்டு திருப்பி நான் ரசம் ஊத்தி சாப்பிட்டேன். உனக்கு ஸ்கிப் வந்து நானே மாட்டேன். இப்ப என்ன கிலோ பன்னீர். ஐயோ பரவாயில்ல சாப்பிடணும். கிலோ பன்னீர் டீ குடுமி சரி கிலோ பன்னீர் எது பன்னீர்? உனக்கு டீடா? நீ பன்னீர் சூப்பு நான் டீ சூப்பு. டீ யார குடிப்பாளா? டீ குடிக்க மாட்டாங்க. இல்ல ஆடி போன டீ. இத பன்னீர். நல்ல வேலை 4 தான் வச்சேன். இந்த மாதிரி தான் வரும் தெரியும். நான் எப்படி சாப்பிட போறேன்? டீ தொடவே ஒரு மாதிரி எல்லா பக்கம் ஊத்திக்க. இன்னும் ஊத்து இந்த பக்கம் போடா. பாரு எனக்கு ரசத்தை பாரு. என்ன எல்லாம் முடியாது போதும். இன்னும் ஊத்து அதெல்லாம் போக மாட்டேன். குடிக்க சொன்னீங்கன்னா குடிக்கிறேன். இதுல ஊத்தி எல்லாம் சாப்பிடு. போதும். ஓ கடவுளே இங்க வாரு எல்லாத்திலும் போதும். அவ்வளவுதான். ஏனாலும் யோசிக்கிறேன். இனிக்குதுடா. காரமா இருக்கு. எல்லாமே வந்து எலும்புமா எலும்பு நல்லது கடிச்சு. கனகாப்பல் இருக்குல்ல? கனகாப்பல் இல்ல கடகாப்பல். கனகாப்பல் யாரோ கனகாப்பல் அது ஃபீல்ட் அவுட் ஆயிட்டா. நல்லதா டீயோட டேஸ்ட் வேண்டாம். இது நல்லா இனிக்குது. ஆளு பாரு. பன்னீர் ஸ்மெல்லு நல்லா இருக்கு. சாப்பிடலாம். எனக்கு வரும். நான் வந்தா இந்த இது அதான் நான் ஊற்றி சாப்பிடுவாங்க. இங்க பெஸ்ட் வேணா ஒஸ்ட் வேணாம். எனக்கு எதுவுமே நல்லா இல்ல. நமக்கு சிக்கன் மட்டும் நல்லா இருக்கு. சிக்கன் மட்டும் தனியா சாப்பிடுவீங்க. புரட்டாசி மாசம் சிக்கன் சொன்னீங்க. வந்ததெல்லாம் ஜாஸ்தி இல்ல. ஃபுல்லா சாப்பிட முடியும். திருப்பதியிலேயே லட்டுல என்னமோ கலந்துட்டாங்கன்னு சொல்லி அதுவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இதுல புரட்டாசி மாசத்துல என்ன விரதம் இருந்து என்ன பிரயோஜனம்? இது அரசியல் இல்லடா. இல்ல திருப்பதினாலே லட்டு. லட்டுலயே அங்க ஒரு இது ஆகுது. மைனஸ் பன்னீர். பன்னீர் அப்புறம் அவ்வளவுதான். ஒரு ரவுண்ட் ஸ்கிப் ஆயிடுச்சு. நீ பண்ண வேண்டியது. நான் பண்ண
இது இப்படி மாறிடுச்சு. எண்ணிக்கை ஏதாவது கேட்க முடியல. நான் தான் குழப்பிட்டேன். நான் சாப்பிட்டு ரசம், திருப்பி ரசம், திருப்பி டீ, 3 ரவுண்ட் சாப்பிட்டேன். இன்னும் ஒரு ரவுண்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். மயோனைஸ் வரணும்னு மாயமா முடியல, வெறும் டீயா சாப்பிட்டு என்னன்னு தெரியல. சரி ஒதுக்கு, எத்தனை சாப்பிட்றோமா? ஒதுக்கிட்டு தான் பாக்கலாம். ஏமாத்த பாத்தியா? இந்த முதல்ல எடுத்து வச்சேன், இது சாப்பிட நீ பார்த்தா எனக்கு தான், நான் பார்த்தா 2 4 நீங்க எல்லாம் வேற புதுவியா. எனக்கு மட்டும் என் பிளேட்டை பாருங்க. எனக்கு தான் இருக்கு இங்க இனிப்பு. உனக்கு நல்ல சந்தோஷமா பாத்துக்க. மயோனிஸா? டொமேட்டோ பாத்துக்கங்க கைஸ், இதான் லைஃப். 3 டைம் கஷ்டப்பட்டேன், 4வது டைம் எனக்கு நல்லது வந்துருச்சு. அவ்வளவுதான் லைஃப். கஷ்டப்படுங்க, சூப்பரா இருக்கலாம். எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு நான் வந்து 5 வருஷத்துக்கு டம்ளர். சரி எனக்கு வாட்டரா இருக்கும் நீங்க. ரைட், குடிச்சிட்டு பேசாம முடிச்சிடலாம். ஸ்கிப் திஸ் ரவுண்ட். ஸ்கிப் திஸ் ரவுண்ட். இந்த ரவுண்ட் அம்மா சாப்பிட முடியாது. ரைட், தப்பிச்சாங்க மம்மி. போடு எடு. ஊத்தி விடு. ஊத்தி விடு. நான் என்னமோ நினைச்சேன். என்னாச்சு? நீ டீ குடிச்சு சாப்பிட்டனால இதோட டேஸ்ட் இப்ப சரியில்லையோ? இல்ல, டீ இனிப்பா இருக்கும், அத குடிச்சு சாப்பிட்டு பழகிட்டேன்னு நினைக்கிறேன். ரசத்தையும் டீயை அதான் எப்பவும் தொட்டு திங்கிறது ஒரு மாதிரி இருக்கும்ல. இனிமே டீக்கு சிக்கனுக்கு டீ வாங்கி சாப்பிட போறேன்னு நினைக்கிறேன். இதுல நீங்க எதெல்லாம் எப்பவுமே ட்ரை பண்ணுவீங்கன்றதையும் சொல்லுங்க. நாங்க ஏதோ வியர்ட் ஃபுட் காம்பினேஷன் ட்ரை பண்றோம். இல்ல இதை எப்பெல்லாம் ட்ரை பண்ணுவோம். நான் முன்னாடி தான் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் பஞ்சாபி போட்டு சாப்பிடுவாங்க. நீ இந்த மாதிரி நாங்க பாயாசத்தை வந்து சோத்துல போட்டு சாப்பிடுவோம். குழம்பு எப்படியோ அது மாதிரி நாங்க பாயாசத்தை வந்து சின்ன பிள்ளையில வந்து சாப்பாட்டுல போட்டு அதை சாப்பிடுவோம். ரெகுலரா டீ சிக்கன் சாப்பிடுவியா நீ? அப்ப முடிஞ்சுதா? இந்த 2 நாள் சாப்பிடுங்க. அடுத்த ரவுண்ட் போகும். எடுத்துக்கோ. ஒதுக்கு எதுவும் காட்டாத. ஒதுக்கு. 3 போதும். அந்த என்ன போன தடவை ஒதுக்கணும். 3 போதும். ஓகே, என்ன காட்டு. ஸ்கிப் திஸ் ரவுண்ட். இந்த ரவுண்ட் உனக்கு ஸ்கிப். எனக்கு இந்த ரவுண்ட் உனக்கு இது. வாட்டா? தண்ணியா? டீயா? டிரோ. ஐயோ, இந்த ஸ்கிப் ரவுண்ட் எனக்கு கொடுங்க. அம்மாவுக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். நீ இல்ல அப்படி எல்லாம் முடியாதுப்பா தம்பி. ஒரு ரவுண்ட் ஸ்கிப் ஆகலாம். அதுல போட்டினா போட்டிதான், அதுக்கு தான் தயா உட்காரணும். சரி, வயித்துல சாப்பிடுறேன். போயிட்டு வந்துட்டா 2000 years later. போட்டிக்கு வந்துட்டோம்னா அதை கரெக்டா முடிக்கணும். உனக்கு வந்து அதான் வந்துச்சு, நீ அதுதான் சாப்பிடு. இது வந்துருச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்ப வந்து பண்ணாதான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணா இந்த ரவுண்டுக்கு வரணும். அதான் திண்டனா ஸ்கிப் எதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கு? ஒரு வாட்டி போவாலி ஸ்கிப். அம்மா ஸ்கிப் வந்தா எனக்கு தானே. இல்ல நான் ஸ்கிப் நானே எடுத்தேன். இப்படியே எனக்கு குழப்பம் நாடி வருதுன்னா போது விட்டு. எல்லாத்தையும் எடுத்து ஓபனா இரு. இது பண்ணு. டேய் இருக்குடா, இது என்னடா பண்ணே? அதே போடு காட்டு. கிலோ பண்ணிடா. இங்க உனக்கு கிலோ பண்ணி உனக்கு எனக்கு நான் சாப்பிட முடியாது தம்பி. நான் முடியாது. அதெல்லாம் இல்ல, நான் முடியாதுடா. எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் இல்லடா. டீனா நான் ஒரு நாளைக்கு 10 கொடுத்து என்னாலும் தனியா குடிச்சிருவேன். ஆமா, குடிக்க கூடாது. நீ வந்து நீ பண்ற இல்ல. எனக்கு வேணாம், முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையவே முடிச்சுக்கிறேன். இல்ல அதனால வேற குடிக்க வேணும். இதுல ஊத்தி சாப்பிடணும், சூடு பண்ணி குடிச்சுக்கிறேன். இல்லைன்னா இப்படியாவது ஒரு சாப்பிடும். வாயில போட்டு என்ன டீ வச்சுறீங்க? டிலோட் பண்ணி மோசமா இருக்கு. வா காஞ்சி வர மாஸ்க் எனக்கு. அட எனக்கு வந்து கெச்சல் கூட அது ஓகே டீ.
அங்க முடியலாம். இந்த ஏதாவது குடிச்சுக்கோங்க. இப்போ வாங்கிங்க எடுத்துக்கிட்டா யாரும் இருக்கிறது நீ தான் என்ன குடிச்சுக்கோங்க. முடியல வயிற்று கழிக்கிறது. இதுக்கு மேல எதுவுமே இந்த சாப்பிடுங்க. ரசம் ஊத்தி நீ சாப்பிட்ட அதுலயே உனக்கு இதாச்சு. எனக்கு இந்த டீயை ஊத்தி சாப்பிட வறுத்த கலக்குது, ஒரு மாதிரி வாமிட்டு வர மாதிரி. இடையிலேயே 2 3 டைம் போயிட்டு வந்தேன். என்னால முடியல. இப்போ வந்து யாரு ஜாஸ்தி வெயிட் இருக்காங்களோ அவங்க லூசர், கம்மி வெயிட் இருக்கவங்க வின்னர். அவ்வளவுதான். நாங்களும் போட்டியை இன்னும் தொடரலான்னு பார்த்தோம். இந்த டீயை ஊத்துன உடனே சாப்பிடவும் அவனுக்கே லூஸ் மோஷன் போயிருச்சு. அப்புறம் நான் ஊத்தவும் எனக்கு வாமிட்டே வருது. அதனால இதோட இதை முடிச்சுக்கலாம். இப்ப இதுல யாரு சாப்பிட்டதுங்கிறத எடை போட்டு பார்த்துட்டு எது கம்மியா இருக்கோ அவங்கதான் ஜெயிச்சதுன்னு அர்த்தம். அதை இப்ப நம்ம பாக்கலாம். இது வந்து கிஷோர் சார் என் பையன் சாப்பிட்டது. எத்தனை இருக்கு? 362. நீ வை. இப்ப இது வந்து நான் சாப்பிட்டது. 433. இப்ப நீ தான் ஜெயிப்பு. 60 ஓட்டுகள் முன்னிலையில் ராஜநாத் கோவிந்த் வெற்றி பெற்றா. வின்னிங். அம்மா வந்து 433, நான் வந்து 372. 60 வாக்குகள். சாப்பிட முடியல டீயை ஊத்த. அது வாமிட்டு வர மாதிரி இருக்கிறதுனால நான் சாப்பிடவே முடியல. அது ஒரு டேஸ்டே வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒரு கன்றாவியான இதா இருக்கு. இப்படி ஒரு கன்றாவியான சட்டை எங்கோ வந்து பார்த்ததும் தயாரான டீ செச்சருக்கு பன்னீர் கன்றாவியா இருக்கு. எப்படியோ ஃபைனலி முடிச்சாச்சு. இந்த சேனல் ஃபுல்லா பாருங்க, நல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சொல்றேன்னா சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஃபுட் காமெடி பண்ண மாட்டேன் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோல பார்க்கலாம். பாய்.